சர்வதேச அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான திருப்பம் இப்போது அரங்கேறியுள்ளது. வல்லரசு நாடான அமெரிக்காவின் சமரச திட்டத்தை ஈரான் முற்றிலுமாக நிராகரித்து உள்ள சம்பவம் உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்த 15 அம்ச அமைதி திட்டத்தை ஏற்க மறுத்த ஈரான் அதற்கு பதிலாக அமெரிக்காவிற்கே செக் வைக்கும் விதமாக ஒரு அதிரடியான 10 அம்ச எதிர் திட்டத்தை முன்வைத்துள்ளது. தற்காலிக போர் நிறுத்தம் தங்களுக்கு தேவையில்லை என்றும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் ஈரானிய அரசு செய்தி நிறுவனமான எர்னா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த புதிய நிபந்தனைகள் வெறும் ஈரானுக்கான பாதுகாப்பை மட்டும் கோரவில்லை, லெபனான் மற்றும் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களையும் நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் என்ற மிக கடுமையான கோரிக்கையை ஈரான் முன்வைத்துள்ளது. இதில் உலக வர்த்தகத்தையே புரட்டி போட போகும் மிக முக்கிய அம்சமாக ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரம் உருவெடுத்துள்ளது. உலகிற்கான முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் விதித்துள்ள தடையை விலக்க வேண்டும் என்றால் அந்த வழியே செல்லும் ஒவ்வொரு கப்பலும் சுமார் $2 மில்லியன் கட்டணமாக செலுத்த வேண்டும் என ஈரான் அதிரடியாக அறிவித்துள்ளது. இந்த கட்டணத்தை ஜலசந்தியின் மறுபுறம் உள்ள ஓமன் நாடும் ஈரானும் பகிர்ந்து கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதலால் அழிந்து போன உள்கட்டமைப்பை சீரமைக்க நேரடி இழப்பீடு கேட்பதற்கு பதிலாக இந்த கப்பல் கட்டண வசூலை சீரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது ஒரு மாஸ்டர் பிளானாகவே பார்க்கப்படுகிறது. இது தவிர ஈரான் மீதான அனைத்து சர்வதேச தடைகளையும் நீக்க வேண்டும், எதிர்காலத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படாது என்பதற்கான உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பன சராமரியான கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. ஈரானின் இந்த அதிரடி திட்டங்கள் குறித்து பேசிய அதிபர் டொனால்டு டிரம்ப் இது ஒரு முக்கியமான நகர்வு என்றும் மிகப்பெரிய முன்னெடுப்பு என்றும் கூறியுள்ள நிலையில் இது மட்டும் போதுமானதல்ல என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சமரசத்தை நிராகரித்து ஈரான் போட்டுள்ள இந்த மாபெரும் வணிக மற்றும் அரசியல் முடிச்சு உலக பொருளாதாரத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.